ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளவு கெஞ்சி ஜெபிச்சோம். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளவு கெஞ்சி ஜெபிச்சோம். வீடை கட்டுற பிறகு ஐயா ஒரு வசனமாகிலும் அந்த வீட்டுக்கு முன்னாடி நானும் என் வீட்டார் போய் என்றால் கர்த்தரை சேவிப்போம் எழுத உனக்கு மனசு வந்துச்சா? அழகா ஒரு சொந்த சொக்கார பேரை வச்சிருக்கோம். நம்ம கேட்டா பிரைட் காட்டேஜ், கேட்டா ஸ்டார் காட்டேஜ், எல்லாம் காட்டேஜ் தாங்க. எல்லாம் பேர் இருக்கு. செல்ல பிள்ளைக்கு பேர் வச்சிருக்கோம், அப்பா பேர் வச்சிருக்கோம், அம்மா பேர் எல்லாம் இருக்கு. நான் கேட்கிறேன், வீட்டுக்கு முன்னாடி வசனம் இருக்கா? கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. இயேசு இல்லைங்க வீட்டுக்கு முன்னாடி, இயேசு பின்னாடி. கிச்சன்ல ஒரு ரூம்ல ஒரு ஓரத்துல சாப்பிடுற ஓரத்துல ஒரு கிழிஞ்ச கலண்டர்ல ஒரு வசனம் தூக்கிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்களா? இயேசு இல்ல. தேவனுடைய பிள்ளையே, இயேசுவை முன்னாக நிறுத்து. படகின் முன்னணியத்தில் இயேசுவை வை. இயேசு நமக்கு முன் சென்று கோணலான பாதைகளை செவ்வையாக்கி, லிபியாதான் என்கிற வலு சர்ப்பத்தின் ஆவிகளை அவமாக்கி, கர்த்தராகிய தேவன் கரடு முரடான பாதைகளை செவ்வையாக்கி அவர் உனக்கு முன் செல்வார். பெரும் காற்று வீசினால் அவர் எழுந்திருப்பார். காற்றே கடலே இறையாதே அமைதலாயிரு, கப்சிப்பு அடங்கி போகுமுங்க. அதோடு நின்று போய்விடும். இதுவரைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் பாரம்பரியம் எல்லாம் இருக்கட்டும், பல வருஷ கிறிஸ்தவன் தான் இருக்கட்டும், கர்த்தரை முன்னிறுத்துங்க. காலையில் எழுந்தா ஒரு குடும்ப ஜெபம் பண்ணுங்க. காலையில் எழுந்து 4 பேரு அப்பா அம்மா சொந்த சொக்காரன் 4 பேரை பார்க்கறத விட 10 பேருக்கு தொலைபேசியில் பேசுறதை விட காலையில் எழுந்த உடனே முதல் எழுந்து முழங்காலில் நின்று ஆண்டவரை நோக்கி கதறி ஜெபிங்க. அப்பா இயேசுவேன்னு சொல்லுங்க.